ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இசைமணி. என்னடா இது புதுசாக ஏதோ ஒரு வீடியோ கொண்டு வந்துட்டாங்க போலயே மறுபடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க. என்னை யாரை பற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய சூரியனை அவங்க ஃப்ரெண்டான கொட்டாச்சி அண்ணன் அவங்கள பற்றி தான். 2 பேருமே உயிர் நண்பர்கள். இதுக்கு திடீர்னு சூரியனையும் கொட்டாச்சி அண்ணனையும் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அண்ணன் சூரியனை வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து ஒரு ஹீரோ அப்படிங்கிற பொசிஷனுக்கு அண்ணன் போயிருக்காங்க. ஸோ கொட்டாச்சி அண்ணனும் ஒரு சின்ன காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ என்ன இப்போ பிரச்சனைனா, நம்ம கொட்டாச்சி அண்ணன் வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் வந்து நம்ம சூரியனை ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சூரியனை வீட்டுக்காக நம்ம கொட்டாச்சி அண்ணன் போயிருக்காங்க. ஸோ நம்ம சூரியன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வெற்றிமாறன் சார் படத்துக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்னால் பண்ண முடியாதுப்பா, நான் உனக்கு பண்ணணும்னா நான் எல்லாருக்கும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், அந்த அளவுக்கு முடியலப்பா, ஸோ என்னை மன்னிச்சிரு கொட்டாச்சின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம கொட்டாச்சின்னு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேரும் உயிர் நண்பனுங்களாச்சடா, எனக்கே நீ பண்ண மாட்டேங்கிறியே, ஸோ நீ நானும் ஒன்றா தானே கஷ்டப்பட்டோம், நம்ம கல்யாண மண்டபத்துக்கெலாம் போய் நம்ம வேலை பார்த்துருக்கோம், போகாத இடங்கள் இல்லை, போகாத செய்யாத வேலைகள் இல்லை, அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு தானடா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ உயிர் நண்பனுக்கு நீ வளர்ந்த மாதிரி நானும் வளரணும்னு தானே நீயும் எதிர்பார்க்கணும், ஏன் நீ நினைக்க மாட்டேங்கிற, நம்ம பழசெல்லாம் மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கொட்டாச்சி அண்ணன் சூரியன்கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொட்டாச்சி அண்ணன் வந்து சூரியன்கிட்ட, சரி பரவாயில்லடா, நீ என்னதான் இருந்தாலும் என் உயிர் நண்பன்டா, பரவாயில்லடா, சரிடான்னு சொல்லி அது ஒரு பதிவும் கொட்டாச்சி அண்ணன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு மெயின் டாபிக்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் சூரியன்கிட்ட வந்து நம்ம சொல்கிறது, அண்ணன் நம்ம கொட்டாச்சி அண்ணனுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அவங்களும் அப்படின்னு நம்மளோட ஒப்பீனியன் தோணுது. பட் ஆனால் சூரியனோட கருத்துப்படி பார்த்தா, கொட்டாச்சனனுக்கு ஹெல்ப் பண்ணுனா அவர் சுற்றி இருக்கிற மற்ற இவங்களுக்கும் நம்ம ப்ரொமோஷன் பண்ண மாதிரி வரும், பிரச்சனையாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சூரியனை வந்து பண்ணாமல் இருக்கீங்க. அதையும் யோசிக்க தோணுது. பட் கொட்டாச்சனனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமுன்னு தோணுது. ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே இருக்கட்டும் அண்ணன். ஸோ உங்களுடைய கருத்துப்படி. அப்புறம் கொட்டாச்சி அண்ணனோட பொண்ணு கூட அவங்க சின்ன சின்ன ரோலில் படத்தில் நடிச்சிட்டு வராங்க, அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ உயிர் நண்பர்கள் என்றைக்குமே ஒற்றுமையாக இருங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.